பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை சோழபுரம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த ஞாயிறு ஹாராலிலே கலந்து கொள்ள உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இம்மட்டுமாய் பாடல் வேலை, துதி வேலை, சங்கீத வேலை தேவன் ஆசீர்வதித்தார். காணிக்கை வேலையும் தேவன் ஆசீர்வதித்தார். காணிக்கையை ஆசீர்வதிக்கும்படியாக தேவனுடைய செய்தியை தேவன் நம் மத்தியிலே பேசும்படியாக ஜெபம் பண்ணுவார். சோத்திரம் ஆண்டவரே, காணிக்கை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் கொடுத்த கரங்களை எல்லாம் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. சோத்திரம் பிரசங்க பகுதியை என் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். போதகரை ஆண்டவரை மறைத்து வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் இந்த ஆராயில் கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜெயத்தை தருகிறார். நம்முடைய தேவன் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், மாபெரும் உண்மையை சொல்லுகிறேன். மாறாமை என்பது ஒரு பெரு சத்தியம். இயேசுக்கு எத்தனையோ தன்மைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தன்மை மாறவே மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் மாபெரும் வெற்றியாளர்களாக, ஜெயாளிகளாக, எதையும் மேற்கொள்ளவர்களாக இருக்க ஒரே ஒரு ரகசியம் என்னவென்றால் நீங்கள் மாறக்கூடாது. அல்லேலூயா. மாறாமல் இருந்தால் அந்த காரியத்திலே நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இயேசு மாபெரும் வெற்றியை பெற்றதுக்கு மூல ரகசியம், மூல காரணம் அவர் ஒரு மாறாதவர். ஒரு காரியத்திலே நீங்கள் மாறாமல் உறுதியாக இருந்தால் அந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிவிடும். அல்லேலூயா. மனிதன் மாறி விட்டான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஏதேன் தோட்டத்திலே மாறிட்டான். மாறினவன் அந்த மாறின காரியத்தில் உறுதியாக இருக்கிறான். அதனால வாய்நாளெல்லாம் தோல்வி அடைகிறான். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காதப்பா, மாறாதப்பா, நான் சொன்னதில் உறுதியாக இருப்பா, ஜீவ வச்சது கனிலே இருப்பா, உலகம் உணுது, நீ சொர்க்க வாழ்வை அடைவான்னு சொன்னார். ஆனால் ஆதாம் வேவால் மாறிட்டாங்க. தேவன் வேண்டாம் என்று சொன்ன கனியை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணாங்க, மாறிட்டு அந்தல போய் வாழ்நாளெல்லாம் இருக்கிறாங்க. மாறாமல் வாழ்நாளெல்லாம் படுதோல்வி. நெகட்டிவ் காரியத்திலும் நீ ஒரு மாறாத, அந்த காரியம்லாம் பாசிட்டிவ் காரியத்தில் நீ மாறாது, அந்த பாசிட்டிவ் காரியம் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் கர்த்தர் 2 வருஷம் இருக்குது பைபிளில், பழைய ஏற்பாட்டில் மல்கியாவில் இருக்குது. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராய் நீங்கள் நிர்மூலமாக மாட்டாங்க, மாறாத இருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், மாறவே மாட்டார். தேவ நீதி உழித்ததல், அவர் ஒரு ஜீவன், மாறவே மாட்டார். மாபெரும் வெற்றி பெறுவார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இந்த தன்மை இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு மாதிரி, நாளைக்கு வேறு மாதிரி இருந்தாக்கா வாழ்க்கையிலே வெற்றியும் தோல்வியுமாக தான் இருக்கும். சரி, இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க போகிறோம். கிதியோனை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். நியாயாதிபதிகள். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேட்பீர்கள். ஆனால் மாபெரும் வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை, ஊழியம், உங்கள் எதிர்காலம் மிகுந்த பிரகாசமாக இருக்கும். அதனால் இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை கேளுங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்களாம். 6:1. அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. இதில் கர்த்தர் காரணமா, இஸ்ரவேல் புத்திரர் காரணமா? மீதியான் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு கர்த்தர் காரணமா, இஸ்ரவேல் புத்திரர் காரணமா? கேட்குற கேள்விக்கு பதில்.
இஸ்ரவேல் புத்திரர் காரணமா, கர்த்தர் காரணமா? அப்போ இஸ்ரவேல் புத்திரர் தான் காரணம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை ஒரு மனுஷன் செய்யும் போது அவன் சொல்றான், கர்த்தரே நீ வேணாப்பா, எனக்கு இந்த உலகத்தில் அது சத்ரு தான் எனக்கு வேணும்னு இவனே வர வச்சுக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை நீ செய்யும் போது நீ ஒன்றை சொல்லுகிறாய், பொல்லாப்பு செய்கிற அந்த பிசாசின் ராஜ்யம், பிசாசின் காரியம் தான் எனக்கு வேணும்னு சொல்ற. கர்த்தர் என்ன பண்றாராம்? அப்போ அவங்க இஷ்டப்படியே ஒப்பு கொடுத்துட்றாராம். அல்லேலூயா. இதாங்க உலகத்தில் நடக்கிறது. எந்த ஒரு வேத பகுதியும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிச்சா நீங்கள் ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துக்கு போனால் தான் உங்களுக்கு அத்துப்படியாக தெரியும் எல்லா வேத பகுதிக்கும் மூல அர்த்தங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கமே தேவையே கிடையாது. ஏதேன் தோட்டத்தை விட்டுட்டு நீங்கள் இடையில முனையில் கடையில் போய் விளக்கத்தை தேடிங்கன்னா அரையும் குறையுமா தான் இருக்கும். இப்படியா அப்படியா சந்தேகம், இருமானம், பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு தான் நான் எப்போவுமே வேத பகுதியில் எந்த ஒரு வேத பகுதியில் தான் ஏதேன் தோட்டத்துக்கு போகிறது. அல்லேலூயா. அது ஒரு பிரின்சிபல். வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு ஒரு பிரின்சிபல். எந்த ஒரு வேத பகுதியும் நீங்கள் எடுங்க, நல்ல அர்த்தத்தை தெளிவான விளக்கத்தை கண்டா ஏதேன் தோட்டத்துக்கு சர்ன்னு போயிடணும். அல்லேலூயா. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். முதல் மனுஷன் பொல்லாப்பு செய்கிறான். ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறார்கள். செய்தவுடனே அவர்களை யார் கையில் சத்ரு கையில் ஒப்படைக்க பார்க்கணும். தேவன் எது வேண்டான்னு சொல்கிறாங்களோ அதை தான் நான் போய் சாப்பிடுவேன்னு சொல்கிறான் ஏவாள். சுயாதீனம் கொடுத்ததுனால அந்த ஏவாள் பேச்சு கேட்டு ஆதாமும் அந்த நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புஷிக்கிறதுனால அவர்களை யார் கையில் ஒப்படைச்சாரு? சாத்தான் கையில் ஒப்படைச்சு, உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறிப்பிக்கும் முளைப்பிக்கும், இப்படியெல்லாம் சொல்லி வேதையோடு பிள்ளை பெறுவாய், இப்படியெல்லாம் சொல்லி சாத்தான் கையில் ஒப்படைக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. ஆனால் தான் சீரியஸாக இருக்கும். அதே நீ பொல்லாப்பு செய்கிறதுக்கு பதிலாக கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் கையில் பிசாசை விட்டுருவான் அவங்கள. அல்லேலூயா. விட மாட்டானா? நீ செம்மையானது செய்துவார். பிசாசு மேலே ஆளுகை செய்ய முடியாது. பிசாசு கட்டாயத்துக்குள்ள பிசாசு ஒன்று விட்டுருவான். செம்மையானதை செய்யணும். பொல்லாப்பு செய்து பாரு, கர்த்தரே ஒன்றும் செய்ய முடியாது. அவரே விட்டுறாரு, ஒன்றும் செய்ய முடியாது. அது காட்ஸ் மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன். அது ஒரு விதி. பொல்லாப்பானதை செய்தால் கர்த்தருடைய கரம் கட்டப்படுவிடும். நீ செம்மையானவைகளை செய்தால், செம்மையான கிறிஸ்து கடுத்த காரியங்கள், பிசாசின் கரங்கள் கட்டப்படும். அவன் விரும்பினா கூட வாழ்க்கையில் சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. அதுதான் வேதம். அப்போது கர்த்தருடைய பார்வைக்கு ராஜாக்கள் புத்தகத்தில் அநேக ராஜாக்களை பற்றி நம்ம ஒரு சில ராஜாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இருக்கும். சில ராஜாக்கள் புத்தகத்தை கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இருக்கும். அந்த ராஜ்யம் உள்ள வறட்சிகளும் யுத்தங்களும் சேதங்களும் ஒரே பஞ்சங்களும் கொள்ளை நோயுமா இருக்கும். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் இருக்கும். அந்த ராஜ்யம் உள்ள ஆசீர்வாதங்களும் சுகமும் பலனும் மகிமையும் கனவும் வெற்றியும் ஜெயமாகவே இருக்கும். பாருங்கள், நீங்கள் பார்த்து பாருங்கள். அப்போது இங்கே நியாயாதிபதி 6ஆம் அதிகாரத்தில் பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் கேளுக்கிற வசனத்தெல்லாம் வாசித்துலேயே வரும்போது மீதியானின் கையிலே ஒப்பு கொடுத்தார். மீதியானில் என்ன பண்ணாங்களா? அவங்கள கீழே வாசித்துட்டே வரோம். 6வது வருஷம் படிக்க. இப்படி மீதியானரையாலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ஆமா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாக மீதியான கையில் ஒப்பச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா போட்டுக்குது. என்ன பண்ணாங்களாம்? இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்பட்டார்கள் சொல்ல, மிகவும் சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. ஆமா, இது ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க இஸ்ரவேல் புத்திரர். கர்த்தரை நோக்கி முறையிறதுக்கு தெரிஞ்சு வச்சாங்க. அதையாவது தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தரை நோக்கி முறையிறது கூட தெரியாமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னும் சில பேர் கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. அது கெஞ்சுகிறோம் ஐயா, மண்டாடுகிறோம் ஐயான்னு கூத்தாடுங்க. இப்படி ஒரு முறையான கூட்டங்கிறது. அதுவும் கொஞ்சம் பரிதாபம் தான். அல்லேலூயா. அப்போது கர்த்தரை நோக்கி முறையிடனாக்கா கர்த்தர் சொன்னார், இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இயேசு இல்லாமல் பிதா கிட்ட போய் முறையிட முடியாது. நிறைய பேர் இயேசு விட்டுட்டு பிதா கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு பேர் மதம். புரியுதமா?
அல்லேலூயா. நிறைய பேர் முறையிடுறாங்க, கர்த்தரை நோக்கி முறையிடுவாங்க. ஆனால் இயேசு விட்டுருவாங்க. இயேசு விட்டுட்டு போய் பிதாவே பிதாவே கத்தாவே 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 கத்தாவேன்னு இருப்பாங்க. இயேசு கொண்டு போனாதான் அங்கே என்ட்ரியே வரும் தேவ சமூகத்தில். அப்போது இப்படி மீதியானினால் இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அடுத்த வசனம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்துக்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையில் நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையில் நின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். ஆமா, இப்போ புரியுது என்ன பண்ணா பொண்ணு? நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதாவது கர்த்தரை நோக்கி முறையிட்டதுமே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் இடத்துல அனுப்புறாராம். இந்த இஸ்ரவேல் புத்திர இடத்துல நீங்கள் ஏன் மீதியான கையில் போய் மிகவும் சிறுமைப்படுறீங்க, அதுக்கு என்ன காரணன்றது சொல்லிகிட்டே வரும்போது அவங்க என்ன சொல்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். எமோருடைய தேவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாதான்? பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன்றாரு. நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்றார். அப்போ என்ன பண்ணுறாங்க? ஏமோருடைய தேவர்களுக்கு பயப்பட்டு அந்த ஏமோருடைய தேவர்களை என்ன பண்ணாங்க? இவங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? அதுதான் என்னது? பொல்லாப்பு. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. ஏமோருடைய தேவர்களை பின்பற்றினா யார் வருவா? உன்னை சேதப்பட்டு யார் வந்து உன்னை இது பண்ணுவா? ஏமோருடைய தேவர்கள் தான் உன்னை வந்து உன்னை சிறுமைப்படுத்துவாங்க. அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரான் என்று வேறுன்றுக்கும் வரான். அப்போ ஏமோருடைய தேவர்கள், எருசலேமின் தேவனுக்குது, எபிரேயருடைய தேவனுக்குது, ஏமோருடைய தேவனுக்குது. 2 தேவன் தான் உலகத்தில். ஒன்று தேவன், இன்னொன்று உலகத்தில் அது பிசாசு. அப்போது ஏமோருடைய தேவர்கள் பயப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்று சொன்னார். அப்போது ஏமோருடைய தேவர்களுக்கு பயந்து அந்த தேவனை பணிந்து கொண்டார்கள். அதான் அதோடைய அர்த்தம். அல்லேலூயா. அப்போது அதனால் என்னாச்சு? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதுனால இப்போ கர்த்தராகிய தேவன் விளைகிறாரு. ஏமோருடைய தேவன்கள் வராங்க. அவங்க வேலையே திருடுறது, கொள்வது, அழிக்கிறது. அப்படி தான் இந்த மீதியானர் கையில் மீதியானர் மூலமாக வராங்க. அல்லேலூயா. புறஜாதிகள் இவங்க வந்து என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப வேற ஒருத்தர் பாருங்க. மீதியானியருடைய கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானும் அமலேக்கியரும் கிழக்கு புத்திரர் அவர்கள் விரோதமாக எழுப்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாலை பெருகி காசா எல்லை மற்றும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுப்பார். நிலத்தின் விளைச்சல் கெடுக்கிறது. இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகலும் ஆடு மாடுகள் கைதிகள் வைக்காதே போவார்கள். இதுதான் சிறுமை. அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடு கூட தங்கள் கூடார்களோடு வெட்டுக்குழியில் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். எந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். பார், ஏமோரிய தேவரை பின்பற்றினாக்கா இவ்வளவு நடக்குது. ஏமோருடைய தேவர்கள் அப்படியே வெட்டுக்கிளிகள் போல கடற்கரை மணலை போல வந்தாங்களாம் பாரு. இவ்வளோ பேர் அந்த மீதியானியர் என்ன பண்ணாங்க? சேனையாக வந்து இந்த இஸ்ரவேல் தேசங்களை கெடுத்து போகிறதும், விளைச்சலை கெடுக்கிறதும், ஆடு மாடுகள் இல்லாத வைக்காது போகிறதும், ஆகாரத்தை அழிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க இஸ்ரவேல் புத்திரரை. என்னடா காரணம்னு பார்த்தா, நீங்கள் ஏமோரின் தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். இதுக்கு என்ன மூல அர்த்தம்?
இதுக்கு என்ன மூலம்? இதுக்கு மூலாற்றத்தை போனாக்கா ஏதேன் தோட்டத்துக்கு போனால் அங்கே விடையை கண்டுபிடிக்கலாம், சுருக்கமாக நச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். அல்லேலூயா. என்ன சொன்னார்? இந்த தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி இருக்கிறது. பிசாசு வந்து உன்னை என்ன பண்ணும்? அதை பறித்து புஷிக்கும்படி உங்களை ஏவுவான். அதனால் அந்த அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறிக்காதீங்க, புஷிக்காதீங்க. அதான் ஏபோதியத்தின் தேவர்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனி. அவங்க என்ன பண்ணாங்க? பிசாசுக்கு பயந்து என்ன பண்ணாங்க? பிசாசு வார்த்தை கேட்டு அந்த ஆதாம் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை பறித்தாங்க, புஷித்தாங்க. இங்கே இஸ்ரவேல் புத்திரர் மீதியான சேனையாக வந்து சிறுமிப்படுத்துகிறாங்க. அங்கே ஏதேன் தோட்டத்தை உலகத்தில் பிசாசு அவங்கள ஏதேன் தோட்டத்தில் புறம்பாக்கி நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளு குறைப்புக்கும் முளைப்புக்கும். அங்கே பழம் திகில் அங்கே ஆதாம் ஏவாளுக்கு வந்துச்சு, ஏதேன் தோட்டம் காணாமல் போயிடுச்சு. அப்படியே பார்க்கணும். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கும் அதே தான் நன்மை. அதாவது ஏபோருடைய தேவர்கள்னா அது உலகத்தில் எல்லா தேவர் 30 கோடி தேவர்கள்ட்டாங்க. ஒரு தேவன் விட்டா அப்பா, ஒரு தேவனை நீ விட்டுட்டா, பிதா குமார் பசுத்தாவியர் விட்டுட்டாக்கா பல எண்ணிருந்த கோடி தேவர்கள் இருக்கிறாங்களாம். புரியுதா? இந்த ஏபோருடைய தேவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க? இந்த இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்குறாங்க. அல்லேலூயா. கொடுமையாக சிறுமிப்படுத்துகிறாங்க. ஏன்பா உனக்கு இந்த வம்பு? அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நீ வாழம்பா. ஆதாம் ஏவாளே ஜீவ விசுத்தரை புஷி ஜீவுள்ள தேவனை தொய்து கொண்டு அப்படியே இன்னைக்கு உலகமே குட்டி சொர்க்கமாக இருக்குமே. அங்கே ஏதேன் தோட்டத்தில் அங்கே கல்லறை தோட்டம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே சாபம் இல்லை, அங்கே தரித்திரம் இல்லை, அங்கே அவமானம் இல்லை, அங்கே வெக்கம் இல்லை, அங்கே பழம் இல்லை, அங்கே கோர்ட்டு கேஸ் இல்லை, அங்கே ஃபைனான்ஸ் கம்பெனி இல்லை, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்போது அன்பாளே, இன்றைக்கு கூட நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுத்து புதிய பாட்டு இஸ்ரவேலர்களாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு தேவன் பிதா குமார் பசுத்தாவி. பிதாவாகிய தேவன் ஜீவனுடையவர், இயேசு ஜீவனுடைய ஆவியான ஜீவனுடைய. யோவான் 5:20. ஏனில் பிதாவானும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமாம், ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். ஏசுனா நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். இந்த ஜீவ மார்க்கத்தை விட்டுட்டு போறான் பாருங்க மனுஷன். ஏபோருடைய தேவர்கள் நன்மார்க்கம் துன்மார்க்கம், சன்மார்க்கம் துன்மார்க்கம். உலகெங்கும் பாருங்க மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்கிறான். பிறந்து ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். அதனால தேவர்கள் எவ்வொருடைய தேவர்கள் ஆவிகள் எங்கு பார்த்தாலும் சாபங்கள், அசுத்தாய் சிறுமைப்படுத்துதல் நடக்குது. குடும்பங்களில், பட்டணங்களில், தேசங்களில் எங்கும் பிசாசின் போராட்டங்களாக இருக்குது. அல்லேலூயா. இயேசு வந்தார். அல்லேலூயா. மத்திய மார்க்லோகால வந்தாரா இல்லையா? அப்போது பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு சிறுமைப்படுகிற திரளான ஜனங்களை இயேசு விடுதலையாக்கினார். எப்படி விடுதலையாக? நல்ல மேய்ப்பந்த நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். ஒரு மனுஷன் ஜீவ மார்க்கத்தை கை கொள்ளும் போது அவன் செம்மையானது கர்த்தருக்கு பார்வைக்கு செம்மையான வேலையை செய்கிறான். அல்லேலூயா. இயேசு சரீரம், இயேசு ரத்தம், இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாவிக்கு ஆதாமிலிருந்து முழு உலகம் வெளிப்படுத்துகிறான் பாரு. அவன் தான் செம்மையானது செய்கிறான். ஜீவ மார்க்கத்தை, ஜீவ ரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்பத்தில் முழு உலக ஜீவனான பரலோக ராஜ்யமே இயேசு ஜீவன்ல அதை மத்தியசமாக கொடுக்குறான் பாரு. அவன் தான் செம்மையான செய்யறான். பசு தாவியாடு வருவார், தேவதூர் வருவாங்க. அவன் வாழ்க்கையில் வெற்றியும் ஜெயம் இருக்கும். அவன் தான் ஆபிரகாம். அவன் பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்துகிறான். செம்மையான காரியத்தை செய்தான். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன் எண்ணப்பட்டான். ஆபிரகாமோடு கூட தேவன் இருந்தார் பாங்க. தேவதூர்ல வந்தாங்க. ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசீர்வாதமாக இருந்தான். அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய ஜனங்க தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஏபோருடைய தேவர்களுக்கு பயப்பட்டு அவருடைய மார்க்கங்களை கை கொண்டதுனால இப்போ இது மீதியான கையில் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுறாங்க. அல்லேலூயா. அப்போது ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். என்னுடைய எல்லா போதனையும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போனால் தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணி பாருங்க. 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதிக்கிறேன். இயேசு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். மத்திய மார்க், லூக்கா, யோவான் முழுவதும் அவருக்கு பேரே ஜீவ வார்த்தை. இயேசு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொன்னார் பாருங்க. அந்த ஜீவ விஷயத்தை தான் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் விட்டுட்டாங்க. ஜீவ விஷயத்தை விட்டுட்டாவே பொல்லாப்பு தான் செய்வான். நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தில் தான் போவான். அதான் அந்நிய தேவர்களை பின்பற்றுவது. ஏபோருடைய தேவர்கள்
அங்கே மீதியான கூட்டம் வந்து பொல்லாப்பு வரும், அங்கே சிறையிருப்பு வரும், அங்கே என்னது திரளான ஆடு மாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஓட்டி போயிடுறாங்க, விளைச்சலெல்லாம் கெடுத்து போடுறாங்க, அப்புறம் ஆகாரத்தை வைக்காது போடுறாங்க, இப்படிலாம் நடக்குதாங்க. அல்லேலூயா. அதனால் அன்பானே இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்த அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை சொல்லப்படுது. சரி, இப்போ பாயிண்ட் என்னன்னாக்கா, இப்போ இப்படி இப்படி இருக்கும்போது சொல்கிறார், அதை இது ஒரு தீர்க்கதரிசி அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேவத்தில் எவ்வொருடைய தேவர்களை பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அடுத்து பாருங்க, கர்த்தரை நோக்கி முறையிட அடுத்து பாருங்க, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்வரின் யோவாஷின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானின் கைக்கு தப்பிவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நீ கர்த்தரை நோக்கி முறையிட ஒரு காரியம் உனக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். தீர்க்கதரிசி வந்து உன் பாவத்தை உணர்த்துவார். அப்புறம் பாவத்துக்குள்ளே நீ மனம் திரும்பி ரட்சிக்க கிறிஸ்துக்குள் வர அடுத்து வந்து ஒரு ரட்சகனை ஏற்படுத்துறாரு, நியாயாதிபதியை உனக்கு ஏற்படுத்துறாரு. அல்லேலூயா. அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாயாதிபதியை ரெடி பண்ணுறாருங்க. கர்த்தரை நோக்கி முறையிட்டதுனால தானே இந்த இவ்வளோ நடக்குது. செஞ்சதும் தப்பு, அதுக்கு கர்த்தரை நோக்கி முறையிட்டு அதுக்கு பரிகாரத்தை நீ பண்ணாதிருந்தீனாக்கா, பரிகாரம் பண்ணாத வரைக்கும் தொடர்ந்தேச்சா உன் வாழ்க்கையில் பொல்லாப்பு நடந்துகிட்டே இருக்கும். முடிவு பாதாளம், முடிவு வேதனை, துக்கம், வியாதி, வறுமை, தரித்திரம், பிரச்சனைக்கு முடிவே இருக்காது. அல்லேலூயா. அதனால் ஏதாவது தவறு நடந்தால், ஏதாவது பொல்லாப்பு நடந்தால் உலகத்தாரை போல கவலைப்படுறதோ துக்கப்படுறதோ சோது போதோ பிரச்சனை தீராது. பரிகாரம் பண்ணணும். இயேசு ரத்தத்தை, இயேசு சரி தேவன் தான் உங்களுக்கு கொண்டு வர ஆண்டவரே, ஒரு தேவ தூதன் அனுப்பாண்டவர், ஒரு பரிசுத்தாவி அனுப்பு ஆண்டவரே சொல்லணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு உலகத்துல நீ செம்மையானது செய்கிற ஜீவ மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினால் அது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியம். கண்டிப்பாக ஆனர் பண்ணி ஆகணும், தேவதூதன் வந்தாகணும், பசுத்தாய் வரணும், அங்கே பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகணும். ஆமாம், இப்படி அப்படியெல்லாம் கிடையாது. கேட்டுக்கோ, எங்கேயும் கேட்டுக்க முடியாது இந்த மாதிரி செய்தியெல்லாம். அல்லேலூயா. ஆதாம் மூலமாக பாவம் செய்து தேவ மகிமைட்டு அந்நிய தேவர்கள் பின்பற்றி கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், பூமி எரிச்சி, வியாதிகள், வறுமைகள், தரிசி என்னமும் வரணும், பாவன்ட்டும் வரணும். அதுக்கு பரிகாரம் உயிர் திரு ஜீவனை தேவன் தனக்கு பூமி கொடுக்குறேன்னா நீ மனம் திரும்பி செம்மையான கர்த்தரை பார்த்து செம்மையான செய்கிற தேவதூத வரணும், பசுத்தாய் வரணும், உலகமே உனக்கு வானம், பூமி, சமுத்திரம், இயற்கை எல்லாமே அண்டசரம் உனக்கு கீழ்படிங்க. ஆமாங்க, சூரிய சந்திரன் கூட கீழ்படிச்சிருக்க யோசுவாக்கு. கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்த யோசுவாக்கு சூரியனும் சந்திரனும் சூரியன் ஒரு நடுப்பகல் வரை கீழ்படிச்சான். சமுத்திரம் கீழ்படியும், செங்கடலுக்குள்ள பிறந்து உனக்கு வழிவிடும். செம்மை கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான செய்தார். ஜீவ மார்க்கத்தை கை கொண்டால் வானம், பூமி, சமுத்திரம், இயற்கை கீழ்படியும். கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து பாரு. விழுங்கின யோனாவை மீன் விழுங்கியது, அந்த மீன் கீழ்ப்படிந்து அவனை நீவே கொண்டு போய் விட்டது. அந்த மீன் வயிற்றுல போய் அவன் மனம் திரும்புறான். துதிய சத்தத்தோடு உனக்கு பலியிடுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்றாங்க, பாவரிக்கை பண்றான் யோனா மீன் வயிற்றுல. அந்த மீன் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் போக வேண்டிய எல்லைக்கு லக்குக்கு நேரம் அவனை கொண்டு போய் விட்டது. நீ இருக்கிற சூழ்நிலையே நீ போக வேண்டிய லக்குக்கு நேரம் கொண்டு போய் விட. நீ மனம் திரும்பினா ஜீவ மார்க்கத்தை நீ கற்றுக்கினா. அல்லேலூயா. சுய நீதி, அநீதியும், உலகமும், மாம்சம், பிசாசும், பகையும், கசப்பும், வெறுப்பும் இருந்தீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க மார்க்குதுன்னா அங்கே பொல்லாப்பு கண்டிப்பாக உண்டாகும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், ரெவரண்டாக இருந்தாலும் சரி, பிஷப்பாக இருந்தாலும் சரி, அது அப்போஸ்தலராக இருந்தாலும், தேர்க்க சுவிசேஷம் போதகர், மேய்ப்பர், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பலசாலியாக இருந்தால், எவ்வளோ பண பலமோ ஆள் பலம் எந்த பலமுனா இரு, ஆதாம் வழியாய் பிறந்த வந்தவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்தா பொல்லாப்பு உனக்கு நேரிட்டே தீரும். இதுக்கு என்ன ஆதாரம்னா ஏதேன் தோட்டம் தான் ஆதாரம், பெரிய ஆதாரம், பிரதான ஆதாரம். ஆமாம், அந்த ஆதாரத்தின்படி உலகத்தில் எல்லாமே நடக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே நீ தப்ப முடியாது. பொல்லாப்பு உனக்கு நேரிட்டே தீரும். ஜீவ விருட்சத்து கனியை புசித்து தேவன் தனக்கு முழுவது கொடுக்கும் பட்சத்தை பசுத்தாய் வந்து உனக்கு நன்மை செய்தே தரணும். இதெல்லாம் பிரின்சிபலுங்க. கர்த்தரை நம் பக்கம் வசப்படுத்தணும். ஏசு பிதாவாகிறேன், இயேசுக்கு கீழ்பட்டிருக்கிறார். அந்த இயேசு ஜீவனா இருக்கிறார். தேவி நீதிட்டு உயிர்த்தல், பாவம் மன்னிப்புட்டு நித்திய ஜீவன். பிதாவாகி தேவனுக்கு ஆதாரம் முழு உலகத்துக்கு, முழு உலகம் ஒரு ஆள் மேலே கசப்பு பார்க்க இந்த கூட பிசாசு அது மூலம் பொல்லாப்பு. அதான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் உலகத்தையே கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும். இயேசு அவனுக்கு பத்தியசமாக கொடுக்கணும், தேவனுக்கு அன்பு கூறணும். அதுதான் கிறிஸ்தவன் பார்க்க கசப்பு, போட்டி, பொறாமை, எரிச்சல், சுயநீதி, அநீதி, நாடு தெரியல, ஊடு தெரியல, அரசியல்வாதி தெரியல, இவர் தெரியல, அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள பகை, கசப்பு, சபைகளில் பகைகள், கசப்புகள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், ஊழியர்கள் கடிச்சு பட்சிப்பது, இப்படி இருக்கிறதுனால சபைகள் எங்கே பார்த்தாலும் பொல்லாப்புகள், சாபங்கள், பாவங்கள், மரணங்கள், அகாலம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதுதாங்க. கிறிஸ்துவம் ஜீவ மார்க்கத்தை விட்டு விட்டது.
கற்றுக்கொள்ளுங்கள். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். கடைசி நாள் எழுப்பில் நீங்கள் பங்கு பெற்ற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. 100% ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகம், அதான் பிரதான கற்பனை. பிரதான கற்பனையே இல்லை சபைகளில். தேவன் போவாங்க, மனுஷங்கிட்ட அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. வேதம் சொல்லுது, உன் தேவனாகிய கத்தெடுத்து முடி இறைத்தோடு முடியாத்தோடு முடி படைத்தோடு அன்பு கூறு. அதுக்கு ஒப்பாக சொல்லுவாருங்க, அதுக்கு ஒப்பாக உன்னிடத்தில் அன்பு பிறனிடத்தில் உன் மனைவி படம் முடி உலகத்தில் அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. முடிஞ்சு போச்சு கதை. நீ செம்மையான காரியத்தை வாய்நாளாக 24 வாரத்தில் வாய்நாளெல்லாம் செய்கிறேன். பசுத்தாய் தேவதூர் உனக்கு உனக்கு உதவி செய்யணும், கம்பல்சரி. அதான் பிரின்சிபல். அல்லேலூயா. அப்போ 12வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனம், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்ட உடனே அங்கே பாரு, ஒரு தீர்க்கதரிசி அன்பு என்ன பிரச்சனை, அவனோட பாவத்தை உணர்த்துறான். நீ எவ்வொருடைய தேவனுக்கு பயப்பட்டீங்கன்னு சொன்னாங்க. அடுத்து ஒரு ரட்சகனை கிதியோன் கிட்ட போய் அவனை கிதியோனை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மீதியானுக்கு எழுந்து விடுதலை ஆகுது. ஒரு கிதியோன் கிட்ட பேசுறாரு. கர்த்தருடைய தீர்வான அவனுக்கு தரிசனமாக, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த செய்தி ஏற்கனவே 2-3 செய்தி கொடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதில் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, இந்த கிதியோன் இந்த இஸ்ரேல் மீதியானுடைய சேனையை முறியடிக்கிறதுக்காக அவன் சில ஆட்களை திரட்டுறான். இப்போ நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 1வது வசனப்படி, நியாயாதிபதியில் 7:1. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். அதாவது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். அதாவது திரளான ஜனம் கொண்டாங்க. இந்த மீதியான முறியடிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாக்கா மிகுதியா இருக்கிறாங்க. அவங்க என்னவா, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசாததுக்கு இடமாகும். அதனால் என்ன பண்ணுங்க, அத்துவசம், ஆகையால் பழமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலையில் இருக்கிற விளைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்கள் செவி கேட்க பிரசித்தப்படுத்து என்றான். அப்பொழுது ஜனங்கள் 24,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயினார். அதாவது வாங்கடான்னா எல்லாம் கூடி வந்துட்டாங்களாம். வந்துட்டு ஒரு வார்த்தை ஒன்று சொன்னான் பாரு, பழமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடனோ, அப்படியே ஓடி போயிட்டானான். இல்லையா, வேலைக்கு கையால் ஆகாத வேலையாக வேலைக்காகாத வேலையாட்கள்னு பேர். இது பேர், அதுக்கு பேர் என்னது, வேலைக்கு ஆகாத வேலையாட்கள். சத்ரு கிட்ட போனோம். மீதியானரை ஜெயிக்கணும்னா அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது, அதுக்கு சில பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் கை கொண்டாதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிட்டாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கிட்டாங்க, திருவிருந்திலும் பங்கெடுக்கிறாங்க. ஆனால் பழமும் திகிலும் உள்ளவர்கள்னா மாம்சி சிந்தை உள்ள ஏராளம் பேர் இருக்காங்க. அவங்களால ஒரு காரியம் நடக்க போகிறது கிடையாது. அல்லேலூயா. பழம் திகிலுன்னா மாம்ச சிந்தை, மாம்ச கிறிஸ்தவர்கள் அர்த்தம். பயம் மட்டும் பிறகு சில பேர் சந்தேகப்படுவான், சில பேர் கவலைப்படுவான், சில பேர் இருமணமாக இருப்பான், சில பேர் உலகம் மாம்ச பிசாசு. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, இஸ்ரவேலன் தான். இங்கே பாரு, சொன்ன உடனே பாரு, பழமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைக்கு விரைவாய் ஓடி போக கடவுள் என்று சொல்லுவேன். நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றான். அப்போது ஜனத்தில் 24,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாக இருந்தாங்க. இப்போ பாருங்க விஷயம் பாரு, கூத்து பாருங்க. 10,000 பேர் மீதியாக இருந்தாலும் அவங்களும் கூட பிரிக்க வேண்டியதாகுது. அடுத்த வருஷம் பாருங்க, கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரில் இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசுத்து காட்டுவேன். ஆண்டவருக்கு தெரியுமா யார் எவன் விவரமான், எவன் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான், எவன் மாம்ச சிந்தையில் இருக்கிறான், எவன் போனால் வெற்றி பெறுவான், எந்த ஜபம் கேட்கப்படும், எந்த துதி ஆறாறு அங்கே எவன் பிசாசை ஜெயிப்பான், எவன் பாவத்தை ஜெயிப்பான், எவன் மரணத்தை, இதெல்லாம் அவர் பரிசுத்து காட்டுறாராம். அவர்களை தண்ணீர் நன்றிக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசுத்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வரக்கடவன். உன்னோடு கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடு கூட வராதிருக்க கடவன் என்றார். 5வது வருஷம், அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் நன்றிக்கு இறங்கி போக பண்ணினான். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி,
தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊண்டி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியே நிறுத்தி என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்க முழங்கால் ஊண்டி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்துக்கு போக கடவர் என்றார். அல்லேலூயா. அப்போ 10000 பேர் என்னது, 300 பேர்னா 9700 பேர் ரிஜெக்டடு போயிடு. அல்லேலூயா. அப்போ 300 பேர் செலக்ட் பண்ணுறார். அல்லேலூயா. அந்த 300 பேர் யார் தெரியுமா? ஜீவமார்க்கன். அல்லேலூயா. செம்மையானவளை கை கொள்ளுகிறவன், கிறிஸ்துக்குட்பட்டவன், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் அதான் அதனுடைய ரகசியம். அல்லேலூயா. யாரோ எவரோ கிடையாது. இவர் சொல்றாரு பாருங்க, பரிசித்து காட்டுறாராம். அவர்களை தண்ணீர் அன்றைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை நான் பரிசித்து காட்டுவேன். பரிசித்து காட்டுறாரு, அவருக்கு தான் தெரியும். நான் ஏசு கேட்டுட்டுங்க ஞானஸ்நானம் ஊழியத்துக்கு வரேங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன தெரியும்? இல்லையா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் என்ன அப்புறம் உள்ளத்தை இதயத்தை பார்க்குறான். சாமுவேலே வாங்கிட்டான். ஈஷாயின் வீட்டுக்கு போன்னு சொன்னாக்கா அவர் இவர் வாட்டர் ஷாட்டமாக வராங்க. அண்ணன் தம்பிங்கெல்லாம் கட்சியில் ஒரு அபிஷேகம் பண்ணுறது கையில் நிறுத்துப்பா. மனுஷன் நீ முகத்தை பார்க்க, நான் இதயத்தை பார்க்குறேன். ஒவ்வொன்றா ரெஜெக்டட். அங்கே ஒருத்தர் இருக்கிறான். எங்கே? வனாந்தத்தில் ஆடு மேய்ச்சிட்டு. அல்லேலூயா. அதனால் நம்ம கணக்கு போகிறதெல்லாம் தப்பு கணக்குங்க. அப்போ ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் யாரை செலக்ட் பண்ணுவார்? நன்மை தீமை அறியத்தக்கவங்க செலக்ட் பண்ணுவாரா? ஜீவமார்க்கனை செலக்ட் பண்ணுவாராமா? யாரை செலக்ட் பண்ணுவார் ஆண்டவர்? ஜீவமார்க்கனை தான் செலக்ட் பண்ணுவார். அதுக்கு தான் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். நீ கிறிஸ்துக்குட்பட்டவனை தான் யுத்தத்தில் ஜெயிப்பான். மீதியானவர் ஜெயிப்பான், சாத்தானை ஜெயிப்பான், பாதாளத்தை ஜெயிப்பான், தரித்திரத்தை ஜெயிப்பான், வியாதியை ஜெயிப்பான், மரணத்தை ஜெயிப்பான், சகலத்தையும் மேற்கொள்வான். அவன் ஜீவமார்க்கனாக இருக்க வேண்டும். ஆமாம். அப்போ கர்த்தர் நன்மை தீமை உள்ளவனை, கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்யணும், அவிசுவாசி, அவநம்பிக்கை உள்ளவனை, சந்தேகம் உள்ளவனை, பலமும் திகிலும் உள்ளவனெல்லாம் யுத்தத்துக்கு வான் போட மாட்டேன். அல்லேலூயா. இயேசு 12 சீசர்களை கூப்பிட்டாரு, செலக்ட் பண்ணி கூப்பிட்டாரு பாருங்க. அதில் கூட ஒருத்தன் கட்சியில் என்னாட்டான், யூதாசு காட்டி கொடுத்துனே வந்தான் போல் தெரியுது. அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு இது பார்க்குறோம். அப்போது 12 பேரை செலக்ட் பண்ணுறாரு. எல்லாரும் கண்மூடின்னு செலக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு ஸ்டேஷனையும் இயேசு அவர் மலையில் மேல் ஏறி ராவ முழுதும் ஜபம் பண்ணாராம். அதுக்கப்புறம் ஸ்டேஷனை ஒவ்வொருத்தனாக செலக்ட் பண்ணுறாரு. அவர்கள் தம்போடு இருக்கவும் அவர்கள் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் அவருக்கு ஏற்படுத்தினார் சொல்லப்படுது. அப்போ அந்த 12 பேர் எப்படி ட்ரெயின் பண்ணார்? அதுவும் ஆதாம் வழியாக பிறந்தவன் தான். பிறப்பில் யார்த்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தான துர்குணத்தில் உருவானேன். தாவீது சொன்ன வசனம் எல்லாருக்குமே பொருந்தும். சங்கீதம் 51. ரோமர் 3:23 எல்லாருமே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்ட. என்னது? நன்மை தீமை அறியத்தக்கவன் தான், வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கண்களிச்சு சகல ஜாதியில் முழு உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. நன்மை தீமை அறியத்தக்கவனை கூப்பிட்டு 12 சீசர்களை இயேசுவாக்கி அந்த ஜீவ பிரிச்சதுக்கிற. இயேசு ஒரு ஜீவன். சீசர்னா என்னது? குருவை போல மாறணும். அந்த சீசர்களை 12 சீசர் தம்மை போல மாற்றுறாரு, ஜீவ மார்க்கனாக மாற்றுறாரு. அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க. அது ஒரு மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற விஷயம் கிடையாது. ஜீவ மார்க்கனாக மாறுது. எப்படி நன்மை தீமை அறியத்தக்க காரியத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு காட்டி, அது விஷயம் அப்படியே டிட்டோ கிறிஸ்துவ தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு காட்டினா அவ்வளோதான் ஜீவ மார்க்கன். அல்லேலூயா. காட்டலாமா காட்டக்கூடாதா? சொல்லுங்க. ஆமென் சொல்லு. அல்லேலூயா. கரம் தட்டு. அல்லேலூயா. சோத்ரா. ஆமாம். இந்த செய்தி கேட்குற நீங்கள் யாரும் பாக்கியவான். அப்போ அந்த 300 பேர் செலக்ட் பண்ணுறாரு. இவர் சொல்கிறார் பாருங்க, அது விஷயம் பாருங்க. அவர்கள் தண்ணீர்கள் அன்றைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசித்து காட்டுவேன். அப்போ ஆவியானவர் பரிசித்து காட்டுறாரு. அது என்னாச்சுனாக்கா, தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். அந்த 300 பேருக்குள்ள பசுத்தாவி இறங்கி அவங்கள கையால் அள்ளி நக்கி குடிக்கிறதுக்கு ஆவியானவங்க உதவி செய்து அதை வெளியே தனியாக செப்பரேட் பண்ணி அவங்கள மட்டும் அந்த 300 பேர் வெளியே செப்பரேட் பண்ணிட்டார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு வரேன், ஊழியத்துக்கு வரேன், மேய்ப்பர் ஊழியத்துக்கு வரேன், அப்போ சில தேர்க்கிற சுவிசேஷ இவாஞ்சல் ஊழியத்துக்கு வரேன், கிராம ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னாலாம் வந்துட்டு சுயநீதி அநீதி அவிசுவாசம் இல்லை, பகை நினைக்காம இல்லை, முறுமுறுக்கிறவனே இப்படியெல்லாம் ஊழியத்துக்கு வச்சுருந்தாக்கா அங்கே சபைகள் மீதியான கூட அசுத்தாவிகள் தான் சபைகள் இருக்கும். ஒரு போதகன் ஜீவ மார்க்கனாக இருக்கணும்.
ஒரு சபை சீனியர் பாஸ், அசிஸ்டன்ட் பாஸ், லே போதகருங்க, அப்புறம் ஜெப டீமில் இருக்கிறவங்க, சபையில் வாலிபர் ஊழியர் நடத்துறவங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவங்களா இருக்கணும். மாம்சீகமானவரை கூப்பிட்டு வச்சுருந்தாக்கா அவன் மூலமாக என்ன நடக்கும்? அங்கே மீதியான ஆவி தான் அங்கே கிரியை செய்யும். அல்லேலூயா. அதனால் அந்த 300 பேரை என்ன பண்ணு, தனியாக பிரிக்கிறேன். அப்போது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானீர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக கடவுள் என்றார். மற்றெல்லாம் போயிடும்பா, உங்கள் வேலைக்கு போகும்போது சரியாகி வாங்க, ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கிட்டு வாங்க, போங்க. ஃபேஸ்புக்கில் போய் துளசிராமன் தாமஸ் டீச்சிங்கை கேளுங்க. அல்லேலூயா. யூடியூப்பில் போய் ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணி அது கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம், அங்கே சவுலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு கோலியாத் வந்து நிற்கிறான். ஒத்தனை அனுப்புனா எவனும் எல்லாம் சவுலுக்கே முட்டிடுக்குது. ஒத்தனை அனுப்பி எல்லாம் சவுல் முதற் கொண்டு எல்லாம் 6 லட்சம் போர் வீரர் எல்லாம் அனுப்பிட்டாங்க. ஒருத்தன் பிட்டானா பாருங்க, தாவீது. இவன் தான் யுத்தத்துக்கு ஆகி கர்த்தரே அவனை அனுப்புறாரு. அல்லேலூயா. ஈசாயும் அண்ணன்கிட்ட போய் பால் கட்டி வாங்கன்னு சொன்னது அவ்வளோதான் தெரியும் ஈசாய்க்கு. அந்த சேனை அந்த கோலியாத்துக்கிட்ட அனுப்புறதுக்கு கர்த்தருங்க. அவன் சொன்னான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இல்லையோன்றான் பாருங்க தாவீது. ஆவியானுகிறே அவனை தர நீத்துறார். நீ ஜீவம் மார்க்கனா இருந்தாக்கா பிரச்சனை உள்ள இடத்துக்கு உன்னை நடத்துவார், அந்த பிரச்சனை பரிகரிப்பாய். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, ஜீவனை கொடுப்பார். சொல்றான் இந்த தாவீது, நீ நிந்திக்க சேனு கர்த்தருடைய நாமத்திலே கொடுக்குறான் பாருங்க. அதை செய்து அங்கே ஒரு சவுல் இல்லை, ஒரு ராணுவ வீரன் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கறதுக்கு என்னப்பா, அது என்ன ஒரு பெரிய விஷயமா? ஒரு சின்ன கூழாங்கல் அது 2வது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்துக்கு மத்தியசமாக கொடுக்க தெரியுமா? அவன் தாங்க பிட்டு. அல்லேலூயா. இன்னைக்கும் பிட்டு, அன்னைக்கும் பிட்டு, என்னைக்கும் பிட்டு. கர்த்தருடைய நாமம்னா இயேசு சரி, இயேசு ரத்தம். தேவன் தனக்கு கொடுக்கு மத்தியசமாக கொடுத்தா நீ எப்படி சுட்டி வச்சா அந்த கல் நேராக நெத்தியில் தான் போய் ஆவியானு கொண்டு போய் நெத்தியில் போட்டு கோலியாத்தின் கதையை முடிப்பார். பிசாசின் தலையை நீக்குவார். பிசாசின் தலையை நீ அழிப்பார். அப்போது தாவீது செலக்டடு. அப்போது எல்லா ராணுவ வீரரும் எல்லாம் தோற்று போயிட்டாங்க. ஒருத்தனும் சவுலும் தோற்று எல்லாம் கிடுக்கிடு முட்டி இடிக்குது. கோலியாத் அவன் எவ்வளோ பெரிய உயரம், அவன் எவ்வளோ பெரிய ராட்சதன், அவன் சிறு வயது எந்தவன், அவன் எப்படின்னா இருக்கணும், அவன் பெலிசு ஆதாம் மூலமாக பிறந்த வந்தவன், நன்மை தீமை அறியத்தக்கவன். அவனை ஜெயிக்கிறதுக்கு அங்கே ஒரே ஆள் தான் போயிட்டான், அவன் பேர் தாவீது. இங்கே மீதியான கடற்கரமல்ல போல வந்துக்கிறாங்க. இவங்களை ஜெயிக்கிறது 300 பேர் செலக்ட் பண்ணுறாரு கிதியோனோடு கூட சேர்ந்து. அந்த 300 பேர் யாரு? ஜீவமார்கள், கர்த்தருடைய நாமத்தை சுமந்தவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை எதிராளி கொடுக்கிறார். இயேசு சொன்னார் புதிய ஏற்பாட்டில், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துக்களை செய்யுங்கள், துன்பப்படி ஜெபம் பண்ணுங்கள். அது பாருங்க, ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். எங்கன்னா அங்கே நன்மை தீமை அறியத்தக்க காரியம் அந்த சொல்கிறார் பாரு இயேசு. அது செஞ்சா நீ தோற்று போயிடுவேன். நீ அனுப்பிட்டு புதிய ஏற்பாட்டில் மலை உபதேசத்தை யாரும் கை கொண்டது கிடையாது. இயேசு சரி இயேசு ரத்தம் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மை. இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், பகைக்கிறோம். நீ கொடுத்து நான் பகைக்கிறோம் சபிக்கிறோம் தோற்று போயிடுவான். எல்லா சுத்தாயும் தோற்று போடும். எல்லா மீதியாக ஓடி எல்லா கோலி தோடி ஐடியா போடும். அல்லேலூயா. இயேசுவை கொடுங்கள் ஐயா. தேவனுக்கு தனக்கு உலகத்தை எல்லா சத்துரு சித்திரி ஓடுவாங்க. இந்த சம்பவத்தில் போய் பார்த்தீங்கன்னா மீதியான அப்படி சித்திரி ஓடுறாங்க. அந்த 300 பேருக்கு முன்னாடி கடற்கரை மலை போல வந்து அப்படி சித்திரி அடிக்கிறாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை எடுத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அப்புறம் என்ன சொல்றாரு, அந்த 300 பேர் கூட்டிட்டு போறான். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனை எடுத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கீழே அப்படியே பச்சுட்டே வந்தாக்கா அவங்க போகும்போது என்ன எடுத்துன்னு போறாங்க பாருங்க. 15-16 படி சத்தம். அப்படி கிதியோன் அந்த சொப்பனத்தையும் அதை வியாத்தியத்தையும் கேட்டபோது அவன் பணிந்து கொண்டு இஸ்ரவேலின் பாளையத்திற்கு திரும்பி வந்து, எழுந்திருங்கள், கர்த்தர் மீதியானரின் பாளையத்தை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தில் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். சரி, அந்த 300 பேரை 3 படைகளாக வகுத்து
அவர்கள் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டி. பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கு. எக்காலம், பானை, தீவெட்டி எல்லாமே கிறிஸ்து தாங்க. கிறிஸ்து தாங்க அங்கே மையப்பொருள். எக்காலம், எக்காலம்னா எக்காலம்னா தேவனுடைய வார்த்தை, பிதாவாகிய தேவன். எக்காலம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாய் தேவனுடைய வார்த்தை. எக்காலம், எக்காலம் தேவனுடைய வார்த்தை. அடுத்து பானை, வெறும் பானை. கிறிஸ்து சரீரத்தில் வெளிப்பட்டார், மாம்சத்திலே வெளிப்பட்டார். பானை அதை என்ன உடைக்கணும், பலி செலுத்துறது. அந்த பானை என்ன பண்ணும், உடைக்கிறது, ஜீவ பலியை குறிக்கிறது. இயேசு ஜீவ பலியாக வராரு. அடுத்து வெறும் பானை. அடுத்து பானைக்குள் வைக்கும் தீவெட்டி. இந்த தீவெட்டி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. போதுமா விளக்கம்? இதை விட வேற என்ன விளக்கம் இருக்க போது? அதில் ஒன்றும் இல்லைங்க. எந்த விளக்கம் வந்தால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அதுதாங்க விளக்கம். வேற ஒன்றும் இல்லைங்க. தேவனை கொடுங்க எதிராளிக்கு, பகையாளிக்கு, கொலையாளிக்கு, பிசாசுக்கு. அந்த தேவன் ஜீவனாக இருக்கிறாருங்க. பிசாசு நன்மை தீமறியத்த கொண்டாரு. அவனுக்கு ஜீவனை கொடுத்தால் ஒழிய, ஜீவ தேவனை நீ வெளிப்படுத்தினால் ஒழிய அவனை நீ சித்திரடிக்க முடியாது, அவனை ஜெயிக்க முடியாது. அப்போ எக்காலம் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. பானை பலி செலுத்துதல், ஜீவ பலியாகிற கிறிஸ்துவை குறிக்கிறது. தீவெட்டி பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இதை மூணுத்தை எடுத்துக்கிட்டு அவங்க போறாங்க. அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னிலையில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறோனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். இப்படியே போறாங்க பாருங்க. 20வது சொல்லி, 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளில் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். பாரு, பாளையத்திலிருந்து எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடியே போயிட்டானா. அல்லேலூயா. நன்மை தீமையத்தக்கவன். ஏங்க, எந்த மனுஷனா கொண்டு வாங்க, எவ்வளோ பெரிய தலைவனாக இருக்கணும், அரசியல் தலைவனாக இருக்கணும், பொல்லாத மனுஷனாக இருக்கணும், அது கோலியாத்தா கூட இருக்கட்டும், ஆதாம் மூலமாக பிறந்த வந்தவன். நன்மை தீமறியத்தக்கவன் அவன் தாங்க மனுஷன். அவனை பார்த்து நீ பயந்துன்னு கவலைப்பட்டு துக்கப்பட்டு, அவனுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்காலத்து கொடு, பானையை ஓடி தீ வெட்டிது, பிதாகுமார் பசுத்தை தேவன் தர கொடுத்து மத்தியசம் அவன் பேரை சொல்லி கொடு. நீயோ நீ நிந்த கிருஷ்ணன் சேனை கர்த்தருடைய நாமத்தையே கொடு. அல்லேலூயா. அப்போ பாளையத்தை சுற்றி அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்போது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கில் ஓடி போனார்கள். 300 பேர் எக்காலங்களை ஊதுகள். தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்து ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானு சேராதுள் பெற்றார்கள் தாபர்கள் சமீபமான ஆபேல் மட்டும் சேரா எல்லாம் விட்டு ஓடி போயிட்டு. அப்போது நப்தலி மனுஷனும் ஆசர் மனுஷரும் மனுஷன் சகல மனுஷனும் இஸ்ரவேல் கூடி வந்து மீதியானவர் பின்தொடர்ந்து போனார்கள். அல்லேலூயா. அவ்வளோதான். கீழே பச்சு பாரு. கிதியோன் எப்ராயிம் மலைகள் எங்கும் ஆட்களை அனுப்பி மீதியானுக்கு விரோதமாக பாளையம் பெத்தாது இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களை முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னான். அப்படி எப்ராயிம் மனுஷன் எல்லோரும் கூடி பெத்தாது இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு மீதியான 2 அதிபதியாகிய ஓரேபையும் சேனாய் பிடித்து ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் ஷேப் என்னப்பட்ட ஆலையிலும் குன்று போட்டு மீதியானில் துரத்தி ஓரேப் ஷேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு கரையில் உள்ள கிதியோனுக்கு கொண்டு வந்தார்கள். சத்துரு தலையை பிடிக்கிட்டாங்க. அல்லேலூயா. கோலியாத்தின் தலையை தாவீது படங்கின மாதிரி, ஒரு தாவீது ஒரு கோலியாத்து தலை. இங்கே யார்? மீதியானுடைய 2 அதிபதிகளின் தலை ஓரேபி ஷேபையும் பிடித்து தலையை ஏற்றுட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எக்காலம் பானை தீவெட்டி. எக்காலத்தை ஊதணும், பானையை உடைக்கணும், பலி செலுத்தணுங்க. பழுதற்ற பலிங்க. இயேசு தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்தினாக்கா சிலுவையில் இயேசு எக்காலம் தேவடைய வார்த்தை பிதாபியும் மண்ணி தேவட பலி ஜீவ பலி கொடுக்குறாரு. பசுத்தாவி அங்கே இருக்கிறாரு. பாவட்டும் மனம் ஒழிஞ்சது. மீதியா சத்துரும் தலையினை 3ஆம் உலகத்தையே கொள்ளை கொண்டாருங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாருங்க கல்வாரி சிலுவையில். உலகத்தின் பாவத்தை சாபத்தை மரணத்தை ஜெயித்தாருங்க. அப்போ பாவத்தின் சம்பளம் மரணத்தை ஏற்றுக்கொண்டார் இயேசு கல்வாரியில். பிதாவே மண்ணி விட்டு ஆவி ஊற்றி ஜீவனை விட்டார். ஜீவ வார்த்தை, ஜீவ பலி, பசுத்தாவியான. அல்லேலூயா. பிதாகுமார் பசுத்தாவிய நீங்கள் எதிராளி பகையாளி கொலையாளி பாவத்துக்கு சாபத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட்டா தேவ நீதியை உடித்தில் நீங்கள் கொடுக்கணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமா பிடிக்கலாமா? அல்லேலூயா. அப்போ அந்த 300 பேர் யாரு? ஜீவமார்கள். ஆமாம், பிரதான கற்பனை கை கொள்றவன். இயேசு ஏற்றுக்கிட்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டு
ஊழிக்காரன் பேர் வச்சுட்டு அப்போ சில பேருக்கு சுவிசேஷ போதகன் பேர் ஊர் செல்ல நாடு செல்ல அரசியல் அவர் செல்ல இவர் சரியில்லை இப்படியே ஒரு கூட்டம் பாரு சபைகளில் எங்கே பார்த்தாலும் உலகெங்கிலும் ஊழியர்களை தங்கள் தானே கடிச்சு படிச்சுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதல் புத்தி சொல்லி எச்சரிக்கலாம் மோசம் விளைகிறான். கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்புவான். உலகத்தை நேசிக்கிறவன் தான் உண்மை உத்தம ஊழியர். நேசு கிறிஸ்துவை கொடுக்கிறவன். அவன் எக்காலத்தை பிடித்திருக்க வேண்டும். பலி ஜீவ பலி 24 எப்போது பலியா ஜீவ பலியார் பசு தீவெட்டி பிடித்தவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அல்லேலூயா. அவன் வெற்றி பெறுவான், சத்ருவை ஜெயிப்பான், அவன் ஒரு ரட்சகனாக இருப்பான். இப்போ இந்த கிதியோனும் அந்த 300 பேர் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ரட்சகர்களாக இருந்தார்கள், பாதுகாத்தார். சத்ருகளின் விலைக்கு ஜனங்களை தேசங்களை பாதுகாக்கிறாங்க. அதனால் அன்பானே அந்த 300 பேராக நீங்கள் இருங்க. பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் என்னது ஓடி போக கடவன், வேலைக்காகாதவன். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாதவன், கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழுவதும் வெளிப்படுத்த தெரியாதவன். நாடு செல்ல ஊடு செல்ல அரசியல்வாதிகள் செல்ல அது செல்ல இது இப்படியே பேசியிருப்பாங்க பாருங்க சில பேர். எல்லாமே தான் சரியில்லை, நீயே சரியில்லையப்பா, உனக்கே கிறிஸ்துவ கொடுக்கணும். அல்லேலூயா. தேவன் தன் முழு உலக மத்தியசமாக கொடுக்குற அது வேலை யாரும் செய்யறதில்லை. ஏசு எல்லாம் எங்கேயும் சுட்டி நீ சரியில்லை நான் செய்யல அது சரி இப்படியே பேச நல்ல பெற்ற நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். ஜீவ சர ஜீவன் அந்த தேவன் தன் உலக பிசாசு வந்து ஜனங்கள் விடியலாக்கிற விட்டுட்டு அவன் செய்கிற பாவத்தெல்லாம் இவன் பேசிக்கிட்டு அது செல்லு இது செல்லு இவன் பயிர் இப்படியே பேசி சபையா விசுவாசிகள் குடும்பத்தில் எங்கே பார்த்தா பொல்லாப்பு காரியம் தான் நடக்குது, மீதியான கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், கிதியோனை போல மாறுங்கள். கிதியோன், எப்தா, அப்புறம் யார் எஸ்ஸர் ராஜாத்தி, தெபோரால், மோஷே, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஜீவ மார்க்கத்தை தழுவினவர். புதிய ஏற்பாட்டில் பவுல், பேதுரு இவங்கெல்லாம் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுது. அவங்க தான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருந்தாங்க. மற்றெல்லாம் செல்ல காசு தான், பிரச்சனையான ஆளுங்களாக தான் இருந்தாங்க. அதனால் ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும். எக்காலம் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபை ஜீவபலி பானை உடைக்கணும், உள்ள பசு தாயை தூக்கி பிடிக்கலாம். அந்த பிதா குமார் பசு இயேசு சாமி ஜீவ வாக்குத்த தேவன் இது உயிர்த்ததுமா இருக்குது. என் பிதா ஜீவனுள்ளவராக குமார் ஜீவனுள்ளவராக அருள் செய்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கணிக்கும் இந்த ஊழியத்துக்கும் இந்த கிறிஸ்துவத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அவன் நல்லா ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. குறிப்பாக சொல்கிறார், நான் யாருன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆவி அவனுக்குள்ளே இருந்து நக்கி குடிச்சவன் மட்டும் 300 பேர் பிரிக்கிறார் பாருங்க. இவன் தான் ஜீவமாக இருக்கேன், இவன் தான் எக்காலத்தை உடைக்க தகுதியானவன், பானையை உடைக்க எக்கால உதவ தகுதியானவன், தீவெட்டியை தூக்க தகுதியானவன். அப்போ தான் மீதியான ஓடுவான். அல்லேலூயா. அதனால் ஊழியம் செய்வோம். கடைசி நாள் எழுப்பில் அநேக ஆத்மாக்கள் ஆதாயம் ஒன்றும் இல்லைங்க. மலையை நோண்டி எழுப்பிடிக்கிற ஜீவமாக ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் அப்படியே ஆப்போசிட் கிறிஸ்துக்குள்ள. அந்த கிறிஸ்துவ தேவன் தாங்க ஆதாம் முழு வாய்நாளெலாம் வெளிப்படுத்தணும். ஒவ்வொரு நாளும் 24 வாரத்திலேயே மாதம் வருஷத்துக்கு 365 நாள் நீ இருக்கிறத மீதியான அலையாச்சு ஓடியே போடுவான். சிதறி வாழ்க்கை 10 வருஷத்தெல்லாம் வாழ்ந்துப்பார், பயந்து நடிக்கு சிதறி ஓடுறான். ஒருவர்கள் சங்கரித்து கொண்டார்கள், சத்துருக்கள் விட்டுண்டு போனார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவனுக்கு தர அந்த இயேசு சாமோட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்துங்க. பிரதான கற்பனையை கை கொள்ளுங்கள். உங்கள் எதிராளியாக பிசாசான் எவனும் வகை தேடி சுற்றி தெரிகிறான். பசு தாவியான வகை தேர்றாரு. யார் ஜெபமா தம்மை பற்றி உத்தம் இதை தூர் தம்முடைய வல்லம் விளங்கப்படும்படி அவருடைய கண்டு பூமியும் உள்ளாவது. ஒரு மோசையை கண்டுபிடிச்சார், ஒரு தாவீதை கண்டுபிடிச்சார், ஒரு கிதியோட ஒரு 300 பேரை கண்டுபிடிச்சாரு. படி ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் 12 சீசனில் கண்டுபிடிக்கிறாரு. அதில் ஒருத்த கேட்டின் மகன் போயிட்டான்னு பார்க்குறோம். இப்படி இன்றைக்கும் கண்டுபிடிக்கிறார். அந்த 300 பேர் யார்? திரளான ஜனங்களை வச்சு ஆண்டு ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா திரளான பழமும் திகிலும் அவிசுவாசத்தில் அவநம்பிக்கை சத்தியம் சுயநீதி அநீதி உள்ளவர்களாக ஒரு சிலான கூட்டம் இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் படைத்திடுறான் பாருங்க பவுல். அதிலே இனி நானே இல்லைப்பா, படை மனுஷனே இல்லை, கிறிஸ்துவை அப்படின்னா அவனோட பிரதான அப்போஸ்தலனாக இருந்தார். யார்? பவுல் சொல்கிறான். கிறிஸ்து அடுத்தாகல அவர் சொல்கிறாங்க. ஒரு சரித்திரம் சொல்லுது. கிறிஸ்துவ என்னது கிறிஸ்துவத்துக்கு அஸ்திபாரக்கல் கிறிஸ்து அடுத்து பவுல்ன்றாங்க. அல்லேலூயா. அந்த பவுல் பிரதான பாவியாக இருந்தவன். அவன் சொன்னான், இனி நானே இல்லைப்பா, பழைய மனுஷனே இல்லை, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறான். அவனை வச்சு தான் பெரிய தெசலோனிக்கர், கொரிந்தியர், கலாத்தியர், புறஜாதியில சபைகளை ஸ்தாபிச்சாரு. அல்லேலூயா. பவுல் வச்சு அவன் சொன்னான், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொன்னான் பாருங்க. பவுல் பிரதான அப்போஸ்தலன் ஆயிட்டான். அவன் கொலகார பாவிகள் பிரதான பாவியை பசுத்து பிரதான அப்போஸ்தலன் மாற்ற முடியுங்க. ஒன்றும் இல்லைங்க. ஜீவ வச்சு கறி பூச்சிங்க. அந்த இயேசு சாமியோட வாக்கு தத்தங்களை
பிதா குமார் பசுக்கு ஆதாம்னு 2ஆம் படி கொடுங்க. இந்த செயலில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? எக்காலத்துக்கு பிசாசு வார்த்தை பானைக்கு ஆதாம் இந்த அசுத்தாவி நெகட்டிவ்ல போயிட்டே இருக்கும்போது நீங்களும் கட்டி குடும்பம் சமுதாயம் கட்டி குண்டோடு பாதாளத்துக்கு போனதான். அப்படியே மணந்து பிதா குமார் பிதாவாகிய தேவன் ஜீவன் உள்ளவர், இயேசு ஜீவன் ஆவியான ஜீவனுடையவர். எக்காலம் பானை தீவெட்டி ராத்திரி பகலும் தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்த போறேன். அல்ல யாரையும் பார்த்துக்கிட்டு இடர மாட்டேன். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே இருக்கிறார். அந்த கிறிஸ்து பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அந்த இயேசு சாமட வாக்குத்தத்தம், அவர் ஜீவனாக இருக்கிறார். தேவநீதி உயிர்த்ததுமாய் இருக்கிறார். அளவற்ற அன்பாய் இருக்கிறார். ஜீவ ரத்தமாக இருக்கிறார். அதை தான் தேவன் தனக்கு முழு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த போறேன். எழுப்புதல் மூலமாய் பற்றி பிடிக்கும் ஐயா. பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவதா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் அந்த 300 பேராக இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பயமும் திகிலும் உள்ளவன், மாம்ச சிந்தை உள்ளவன் அர்த்தம். பயம், திகிலு, அவிசுவாசி, அவநம்பிக்கை, பொறாமை, எரிச்சல், சுயநீதி, அநீதி, அது செல்ல இது செல்ல இப்படி பேசுகிறவெல்லாம் ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாதுங்க. ஒன்றும் வேலைக்கு பிசாசம் மூலம் சபைகளை வேலை ஊழியங்கள்ல. அதனால தான் ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள, புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவை தேவன் தர உலகத்தை வெளிப்படுத்தியே தர வேண்டும். பிசாசு போயே தரும், சத்ரு அழிஞ்சே தர வேண்டும், மீதாசம் சிதடிக்கப்பட்டே தர வேண்டும். இயேசு ஜீவனை கொடுத்தே தரும். நீயோ நிதீஷன் கத்தோட நாமத்தினாலே போகிறான் கோலியாத்துக்கு. அந்த நாமத்தை இயேசு நாம இயேசு தேவன் கொடுத்தே தரணும். சத்ரு ஐந்தே போவான். அல்லேலூயா. இப்படிப்பட்டவன் யார் இந்த கடைசி நாட்டிலே? ஆண்டு இந்த வார்த்தையின் மூலமாய் ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க தாவே. கடைசி நாள் ஜெயிப்பதில்லை கத்தாவே. ஒவ்வொரு ஆண்டு விசுவாசி இந்த வசனத்தை ஒவ்வொரு நீ உருவாக்கும்படி ஜெபிக்கிறங்க தா. கிறிஸ்து இயேசு சாமட வெத்துக்கு இயேசு சாமட வாக்கு தத்துவம். ஆதாம்னா வெத்து ஆதாம், அதில் பாதாள ராஜ், கிறிஸ்துல பரலோகராஜ் இயேசு சாமட வாக்கு தத்துக்குது. அந்த பிதா குமார் பசு ஆதாம் மூணு மத்திய வாயினால் வெளிப்படுத்த அப்படி கிதியோனியின் படையை எழுப்பும்படி ஜெபிக்கிறாங்க தா. அதை செய்திக்காக ஒவ்வொரு எழுப்பும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் வாழ்நாள் கிறிஸ்துகளை நிலைத்திருந்து சத்துரை சிதறடிக்க, பாவத்தை சாபத்தை மரணத்தை வெல்ல, பசுத்தா ஏறிக்க, சத்துரை சிதறடிக்க, இஸ்ரேல் தேசத்தை காப்பாற்ற இந்த கிரியோனி ஆடு அந்த 300 பேர் வைத்து பயன்படுத்த போல இந்த கடைசி நாள் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. பெரிய காரியம் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிற ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உபகாரங்கள் மறவாதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் SAAG திருச்சபை, சோழவரம், வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இந்த பகுதியிலே எங்களுடைய சபை நடந்து வருகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி அளவிலே இந்த ஆராதனை நடைபெறுது. ஆன்லைனில் இந்த செய்தி கொடுத்துருக்கோம். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, தாமஸ் துளசிராமன் சர்ச் பண்ணுங்க. ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. திரளான செய்திகளை கொடுத்துருக்கேன். 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவு, பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், ஊழியத்தில், உங்கள் சமுதாய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நம்முடைய கடமை. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்: இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெண்ணாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்புனா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கிறிஸ்துக்குள்ளே வாருங்கள். எக்காலத்தை பானையை தீவெட்டிய வாய்நாளெல்லாம் எக்காலத்தை ஊதுக. கிறிஸ்து ஜீவ பலி. தேவன் தனக்கு கொடுக்குற ஜீவனை கொடுத்தா ஜீவ பலி. பரிசுத்தாவி அசைவாடுவார். தேவதூர்கள் வருவாங்க. கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்து ஜீவனாக இருக்காது. இயேசு சாமோட வாக்குத்தத்தமாக இருக்கிறார். அந்த பிதா குமார் பரிசுத்தாவி கொடுங்க. குடும்பத்தினர் முழு உலக பிரதான கற்பனை. தேவனாய் கத்திற்கு உயிரத்து முடியாத அன்பு கூறு. அது கோப்பாய் முன்னேற்ற பிறண்டத்தில் அன்பு கூறு. அதை உறுதியாயிரு. சத்ரு சிதறி ஓடுவதை பார்ப்பாய். வாய்நாள் எல்லாம் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இன்னைக்கு டேட்டு நாட்டு ஆராதனை. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். கிதியோனாய் எழுப்புங்கள். அந்த 300 பேராய் நீங்கள் இருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 10,000 பேர் தாண்டி வந்து தாவீதை சந்தித்து சாமுவேல் அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவாய் மாற்றின போல உங்களையும் ராஜாவாய், கடைசி நாட்டில் ராஜாக்களும் ஆசாரியவாய் மாற்றி உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய ரட்சிப்பை
இந்த கடைசி நாட்டிலே உண்டாக்குவார். கடைசி நாள் ஏப்பில் பங்கு கொண்ட என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.